ஹலோ வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெஸ்டைல் ப்ரோப். இன்றைக்கி நம்ம வந்து வெஸ்டைல் ப்ரோப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் செமஸ்டரில் வந்து இருக்குது. அது நாளைக்கு வந்து எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமில் எப்படி நம்ம வந்து 50 மார்க்ஸ் வாங்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு. ஸோ அந்த பதிவுக்குள்ளே டேரெக்டாக நம்ம போயிடலாம். ஸோ வந்து இதில் மொத்தம் 5 யூனிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஜினியரிங் அப்படின்றது மொதல் யூனிட்டு, மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்றது செகண்ட் யூனிட்டு, எனர்ஜி இன்ஜினியரிங் எனர்ஜி இன்ட்ராக்ஷன்ஸ்ன்றது தேர்ட் யூனிட்டு, மிஷின் எலமெண்ட்ஸ் அப்படின்றது ஃபோர்த் யூனிட்டு, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்றது ஃபிஃப்த் யூனிட்டு. ஸோ இதில் வந்து முதல் யூனிட் அப்படின்னா அதில் நம்ம வந்து படிக்க வேண்டியது மொத்தமே 2 விஷயந்தான். எத்திக்ஸ் அண்டு ப்ரொஃபஷனலிசம் இன் இன்ஜினியரிங் அப்படின்றதுலேருந்து ஒரு கொஷினும், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ், ஃபோர்ஸு, மோஷன், எனர்ஜி, ஒர்க்கு, பவர். ஸோ இந்த ரெண்டுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா யூனிட் அண்ட் டைமென்ஷன், ஹிஸ்ட்ரி அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது ரெண்டும் படிச்சிங்கன்னா இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். ஸோ நம்ம முதல்ல வந்து 5 யூனிட்டையும் 2ஆக பிரிச்சுக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து இவ்வளோ தான். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ், யூனிட் அண்ட் டைமென்ஷன், எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் இன் இன்ஜினியரிங். ஸோ இதில் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் இன் இன்ஜினியரிங்கும், ஹிஸ்ட்ரி அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ். ஸோ இதில் வந்து ஃபோர்ஸு, மோஷன், எனர்ஜி, ஒர்க்கு, பவர்லேருந்து ஒரு 2 மார்க் கண்டிப்பாக வந்துடும். யூனிட் அண்ட் டைமென்ஷன்ஸ் அதுலேருந்து ஒரு 2 மார்க் வந்துடும். 2 2 மார்க் கண்டிப்பாக வந்து இந்த 7 படித்தா அதுலேருந்து 2 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் இன் இன்ஜினியரிங்கும், ஹிஸ்ட்ரி அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும், ப்ளஸ் வந்து இந்த பேசிக் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் படித்தோன்னா இதில் வந்து 2 மார்க்கும் எழுதிடலாம், 2 பிக் கொஷின் எழுதிடலாம். ஃபஸ்ட் யூனிட் அவ்வளோதான். மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதில் நம்ம இந்த யூனிட்டில் என்னென்னா, யூனிட் 2ல் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ், எலாஸ்டிசிட்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டி, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல், இது வரைக்கும் படித்தா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கொஷின் எழுதிடலாம். ஸோ மெக்கானிக்கல் பிளாஸ்டிசிட்டி அண்டு எலாஸ்டிசிட்டிக்கு ஒரு கர்வ் இருக்கும், எலாஸ்டிசிட்டி கர்வ் இருக்கும், அந்த டயக்ராம் போட்டுட்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, இந்த கொஷின் படித்தோம்னா டென்சில், கம்ப்ரசிவ், சியர், இந்த 3 ஸ்ட்ரெஸ்ஸையும் ப்ளஸ் வந்து எலாஸ்டிசிட்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டி இதை படித்தோம் அப்படின்னா இதிலேருந்து ஒரு கொஷினும், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் அதில் வந்து ஸ்ட்ரென்த்து, டஃப்னஸ், ஹார்ட்னஸ். ஸோ இதை மட்டும் படித்தா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இதிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். ஸோ செகண்ட் ஹாஃபும் ரொம்ப ஈஸி தான், பட் ஆனால் இதை படிச்சிங்கன்னா ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அடுத்தது எனர்ஜி இன்ட்ராக்ஷன்ஸ், தேர்ட் யூனிட். யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஹீட் இன்ஜின்ஸ் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஹெச்விஏசி சிஸ்டம், இதை மட்டும் படித்தா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கொஷின் வந்துடும். நெக்ஸ்ட் மிஷின் எலமெண்ட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் மிஷின் காம்போனன்ட்ஸு, குவாலிட்டி கண்ட்ரோல் அண்டு சேஃப்டி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த 2 டாபிக் மட்டும் படித்தா கண்டிப்பாக குவாலிட்டி கண்ட்ரோல், QC அண்ட் சேஃப்டி, இதுலேருந்து ஒரு கொஷினும், செலெக்ஷன் ஆஃப் மிஷின் காம்போனன்ட்ஸ்லேருந்து ஒரு கொஷினும் கண்டிப்பாக வரும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று, இந்த 2டையும் படிச்சிங்கன்னா இதுலேருந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா CNC அண்ட் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், ஓவர்வியூ ஆஃப் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து நாளைக்கு நம்ம வரும், அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 5 யூனிட்லேருந்தும் என்னென்ன கொஷின்ஸ் வரும், அதை வந்து நம்ம எப்படி எழுதுறது அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். ஸோ இப்போது இந்த 5 யூனிட்ல இருந்து இந்த 10 கொஷின்ஸை படித்தா கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இது எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து அடுத்த பதிவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.